இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி நந்தன். வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல வணங்கான்குடி அப்படிங்கிற ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊரோட கோவில்ல மேல்ஜாதிக்கார மக்கள் எல்லாம் செருப்பை வெளியில விட்டுட்டு கோயிலுக்குள்ள உட்காந்து தலித், முஸ்லிம், பழங்குடின்னு நம்ம நாட்டுல யார் வேணா பிரசிடண்டா வரலாம். ஆனா நம்ம ஊருக்கு நம்ம ஜாதிக்காரன் பிரசிடண்டா வரணும். அதுதான் நமக்கான பெருமை, நம்ம ஜாதிக்கான பெருமை. அடுத்த மாசம் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வருது. 10 வருஷமா பிரசிடண்டா இருக்கிற நம்ம குப்ளிகம் ஏலத்தொகை 20 லட்சத்தை கட்டி இந்த முறையுமே நிக்கிறாரு. அவரை எதிர்த்து யார் நிக்கிறா அப்படின்னு கேட்க அந்த நேரம் பார்த்து கீழ் ஜாதியை சேர்ந்த நந்தன் அங்கே வந்து செருப்பு கழட்டி போற அந்த இடத்துக்கிட்ட நின்னுட்டு நானும் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன், என் பேரையுமே எழுதுங்கன்னு சொல்ல அதுக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்க்குள்ள இருக்கும் இங்க என்ன 100 நாளைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு தராதரம் பார்க்காம வந்து பேரை கொடுக்குற அப்படின்னு நக்கல் பண்ண அதுக்கு நந்தனோ யோ கிளர்க்கு இத்தனை வருஷத்துல எங்காலுங்க ஒரு தடவை கூட நிக்கல, இப்படி ஊரே சேர்ந்து அண்ணன் போஸ்ட்ல ஒருத்தர தேர்ந்தெடுக்கிறது நிறுத்துங்க, நியாயமா எலெக்ஷன் வைங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட அதுக்கு கொப்பளிங்கமோ நீ கேட்கறது நியாயமா தாப்பா இருக்கு, இந்த தடவை எங்களுக்குள்ளே கொஞ்சம் சிக்கலா இருக்கு, வேணும்னா அடுத்த தடவை அதை பத்தி யோசிச்சு பண்ணலாம் அப்படி சொல்ல ஊரே சேர்ந்து அவர் வெளியில போக சொல்லவும் அவருமே வெளியில வராரு. அப்பதான் ஊர்க்காரங்களும் கொப்பளிங்க கிட்ட என்ன தலைவரே அவனை 4 தட்டு தட்டி அனுப்பாம கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சண்டை போட அவன் படிச்சவப்பா நாம அடிச்சா போய் போலீஸ்ல கேஸ் கொடுப்பான், அப்புறம் யார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலையிறது அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஆஃப் ஆயிடுறாங்க. அப்படி கூட்டத்துல அந்த புதிய பொண்ணு எழுது கொப்பளிங்கத்துக்கு இந்த ஊரை குத்தையை விட்டுருக்கான், இந்த தடவை நானுமே நிக்கிறேன், 2 பேருமே சீட்ல எழுதி போட்டு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஊருமே அதுக்கு ஒத்துக்குது. அப்ப புதிய பணம் என் பேரை நானே எழுதி தரேன், நீங்க என்ன ஏமாத்திடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை எழுதி சுருட்டி தரான். அப்படியே ஒரு சீட்டை ஊருமே செலக்ட் பண்ண அதுல கொப்பளிங்க பேர் இருக்கவும் அவரே அண்ணன் போஸ்ட்ல ஊரே சேர்ந்து பிரசிடண்ட் ஆக முடிவு பண்றாங்க. அந்த நேரத்துல ஊருக்குள்ள வந்து இருக்கிற நந்தனை பார்த்து நம்ம ஹீரோவும் கொப்பளிங்கய்யா கோவிலே இருக்காரு அப்படின்னு கேட்க நந்தன கோவத்துல ஹீரோட கணக்குல சப்புன்னு அரைஞ்சிட்டு அடுத்து பிரசிடண்ட் யாருன்னு கோவில சீட்டு எழுதி போடுறாங்க. சாதிக்கு 10 பேர் வந்து சண்டை போடுறாங்க, நம்ம ஜனத்துக்கு நான் மட்டும் தான் பேசுறேன், இல்ல ஒரு வார்த்தை கேட்டா என்ன அப்படின்னு கேட்க உடனே ஹீரோவும் வேக வேகமா கோவிலுக்கு போய் இந்த தடவை கொப்பளிங்க தான் பிரசிடண்ட் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்க அந்த இடத்துல அவரோட பொண்டாட்டி செல்வியும் அவரோட பையன் அழகன ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வராங்க. ஹீரோவை பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஐயாவுக்கு பிரசிடண்ட் பதவி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அப்படி சொல்ல உனக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் ஐயா நோயானே அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. அடுத்ததா இங்க கொப்பளிங்கமோ நாம தான் அடுத்த பிரசிடண்ட் ஊருக்கே பிரியாணி போட்டு செலிபிரேட் பண்ண ஊருமே அவரை கொண்டாடுது. அப்படியே சீட்டு எழுதி போட்டு அந்த புதிய பணம் குப்பம் ஒன்னா சேர்ந்து சரக்கடிக்கிறாங்க. அப்ப புதிய பணம் எப்படி நீங்க சொன்ன மாதிரி உங்க பேர் அந்த சீட்ல எழுதுன்னு பாத்தீங்களா, ஊர்க்காரங்க என் சீட்டை தான் எடுத்தாங்க, நான் மட்டும் மாத்தி எழுதிருந்தேன், இந்நேரம் நான் தான் பிரசிடண்ட் ஆயிருப்பேன் அப்படி சொல்ல பிரசிடண்ட் பதவியை யாருக்குமே விட்டு தர மாட்டேன், உன்னை கொன்னாச்சுனா ஆவே அப்படின்னு கொப்பளிங்கமும் கொந்திருக்க அதுக்கு புதிய பணம் அதெல்லாம் சரிதான், எனக்கு கோயிலுக்குள்ள வந்த மாதிரி இப்ப நந்தன் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்தணும்னு கலெக்டர் வரைக்குமே போய் பாத்துருக்கானா, என் காலுக்கு வந்துச்சு, கொஞ்சம் அவனை கவனிச்சு வைங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே கொப்பளிங்கமோட வீட்டை காட்டுறாங்க. கொப்பளிங்கத்தோட அப்பா பெருசும் படுத்த படுக்கையா இருக்க அவருக்கு தேவையான பணிவிடை எல்லாத்தையுமே ஹீரோ தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து கொப்பளிங்கத்தோட மச்சான் காளிங்கனும் அவரோட ஊரோட கோவில் பத்திரிக்கை எடுத்துட்டு வர அதை பார்த்த கொப்பளிங்கமோ மாவட்ட தலைவரோட பேரை முதல்ல போட்டு என் பேரை 4வது இடத்துல போட்டுருக்க, என்ன ஜாதினே தெரியாதவங்களுக்கு கீழே என் பேரா அப்படின்னு சண்டை பிடிக்க அதுக்கு காளிங்கனும் கட்சிக்காரங்க தப்பா நினைப்பாங்க அப்படி சொல்ல அப்ப நான் தப்பா நினைக்க மாட்டேனா, குலதெய்வம் கோவில்ல 6 முடி தேங்காய் யாருக்கு முதல்ல கிடைக்குதோ அவங்களுக்கு தான் மரியாதை அப்படி சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு ஹீரோ கூட உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட அதை பார்த்த காளிங்கனும் கடுப்பாகி அங்கிருந்து போறான். கொப்பளிங்கம் வேணும் தான் பண்ணிருக்காரு. அங்கே கட் பண்ணி அடுத்த சில நந்தனும் எலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி எடுத்துக்கிட்டு கலெக்டரை பார்க்க வண்டியில போறான். அப்ப ஒரு லாரி அவன் மேல இடிக்க அவனும் துடி துடிச்சு செத்து போயிடான். இந்த லாரி யார் சொல்லி இடிச்சிருக்கா அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி நந்தனோட சாவுக்கு கொப்பளிங்கம் வர அந்த நேரத்துல மாவட்ட தலைவரும் கொப்பளிங்கத்துக்கு கால் பண்ணி உன் பஞ்சாயத்தை ரிசர்வா மாத்திட்டாங்களா, இனிமே உன் பஞ்சாயத்துல ஒரு எஸ்சியால தான் நிறுத்த முடியும், நான் இல்ல வேற எவன் நினைச்சாலும் அதை மாத்த முடியாது, எல்லாமே இந்த எலெக்ஷன் கமிஷன் பண்ற கூத்து, ஊரு பொது பஞ்சாயத்தை மாற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்ல அதுக்கு கொப்பளிங்கமோ என் சேர காப்பத்திக்க எனக்கு தெரியும், நான் சொல்றதை கேட்டு தலையாற்ற மாதிரி ஒரு எஸ்சியால நிறுத்துவே அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்றாரு. அப்படியே குப்புவோம் தன்னோட ஆளுங்க கிட்ட ரிசர்வேஷனை பத்தி சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோட ஜாதி ஆளான ஒருத்தனை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல குப்புவோம் ஹீரோவை கூப்பிட்டு ரொம்ப நேரமா இங்க இருக்க, எங்க அப்பனுக்கு யூரின் பேக் ஃபுல்லா இருக்கும், இத க்ளீன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல அவரும் குப்புவோட பேச்ச தட்டாம போறாரு. அந்த நேரத்துல சாவுக்கு புகை போட்டுக்கிட்டு இருந்த பன்னீரை செலக்ட் பண்ணி அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இனிமே நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட் இல்ல, உங்கள ஒருத்தன் பிரசிடண்ட் ஆகணும் அப்படின்னா நந்தன் கோயிலுக்குள்ள வந்து சத்தம் போட்டான், அவனை புதைச்சிட்டாலும் அவன் நினைப்ப புதைக்க முடியல, அதனால இந்த ஊர்ல இந்த தடவை உங்கள ஒருத்தன் தான் பிரசிடண்ட், இந்த பன்னீரை தான் இந்த தடவை பிரசிடண்ட்க்கு நிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பத்தி சொல்லாமலேயே இவரே விட்டு கொடுத்த மாதிரி பில்டப் பண்ணிட்டு போக இது செல்வியுமே பாக்குறாங்க. அடுத்த நாள் செல்வி ஹைவேல முந்திரி வித்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார்காரன் முந்திரியை வாங்கிட்டு காசு கொடுக்காம போறான். அதே நேரத்துல பெருசும் குப்பு கிட்ட நம்ம ஜாதிக்காரன் மட்டும் உட்கார்ந்த சேரது அதுல ஒரு எஸ்சி பையனை உட்கார வைக்க போறியா, என் உடம்பு முடங்கி போயிடுச்சு இன்னைக்கு தான் கவலைப்படுறேன், இல்லன்னா அந்த ஊரே எரிச்சிருப்பேன் அப்படி சொல்ல அதே நினைச்சுக்கிட்டு குப்புமே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படி எனக்கு நாமினேஷன் பண்ண குப்பும் பன்னீரை கூப்பிட வர அவனும் அந்த நேரத்துல ஷேவ் பண்ணிட்டு இருக்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கயா அப்படின்னு குப்பு கிட்ட சொல்ல உனக்காக நான் வெயிட் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அவர் சார்பா நிக்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாரு. அந்த நேரத்துல செல்வியுமே கால் பண்ணி இன்னைக்கு கூட ஒரு கார்காரன் காசு தராம ஏமாத்தி போயிட்டாயா, கொஞ்சமாவது கடப்பக்கம் வந்துட்டு போய் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் ஐயா என்ன பிரசிடண்ட் எலெக்ஷன் நிக்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு, ஏதோ பேப்பர்லாம் காட்டி கையெழுத்து போட சொன்னாரு, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன், ஐயா இருக்க வேண்டிய இடத்துல நானா அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படி சொல்ல அதை கேட்ட செல்வியும் லூசாய நீ உங்க ஐயா ஒண்ணு அவரோட சீட்டை ஒண்ணு உனக்கு தரலையா, நம்ம ஊரு ரிசர்வா மாறிடுச்சு, நம்ம தலையாரி சொன்னாரு நீ நில்லு மாமா அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் உனக்கு ஒண்ணும் தெரியாது போனவை அப்படி சொல்லிட்டு நேரா குப்புக்கிட்ட வந்து ஐயா நீங்க நிக்கிற இடத்துல நான் எப்படின்னு கேட்க நான் வேணும்னா உங்க ஜாதிக்கு மாதிரி நிக்கட்டுமா அப்படின்னு நக்கல் பண்ண அந்த நேரம் பார்த்து குப்போட மாப்பிள காளிங்கனும் அவன் வீட்டுல மாடி மேய்க்கிற கருப்பனை கூட்டிட்டு வந்து குப்புக்கு முன்னாடி நிக்க வச்சு இங்க ஹீரோவையும் கூட சாப்பிட வச்சு அசிங்கப்படுத்தினீங்களா, நான் இந்த கருப்பனை உங்களுக்கு எதிராக நிக்க வச்சு உங்களை அசிங்கப்படுத்த போறேன் அப்படி சொல்ல அவங்க 2 குரூப்புக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது. அப்ப குப்புவோம் இப்ப என்ன நான் மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதான் மாப்பிள அப்படின்னு கேட்க என்ன மாமா மன்னிப்புன்னு பெரிய வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆட்டுக்கறிக்கு அடிச்சுக்கிறதும் கோழிக்கறிக்கு குடிக்கிறதும் தானே நம்ம பரம்பரை, குளத்து கான்ட்ராக்ட் மட்டும் என்கிட்ட கொடுங்க, என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் இந்த ஊரோட பிரசிடண்ட் சொல்ல 2 குரூப்புமே சமாதானம் ஆகுறாங்க. அப்படியே ஹீரோ அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்க அந்த வெற்றி கொண்டாடத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் அழகுன்னு வராங்க. ஆனா மாலை மரியாதை எல்லாமே ஹீரோக்கு போடாம ஹீரோ ஒரு ஓரம் மணிக்க வச்சுட்டு எல்லாருமே கொப்பளிங்கத்துக்கு தான் மாலை மரியாதை செய்யறாங்க. இதை பார்த்த செல்வியும் அழகணும் மனசு உடைஞ்சு போறாங்க. அடுத்த நாள் செல்வி ஹீரோக்கு வெள்ள வெட்டி வெள்ளச்சட்டெல்லாம் போட்டு பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு அனுப்பி விட அவரும் கெத்தா நடந்து போக ஆனா அந்த ஊர் மக்களும் வாயடிச்சு போய் பாக்குறாங்க. அப்ப ஹீரோவை தூக்கி வளர்த்த ஆத்தாலும் ஹீரோக்கு திருஷ்டிலாம் சுத்தி போட்டுட்டு என் புருஷனை வெள்ள வெட்டி கட்டினதுக்காக வெட்டி கொண்டாங்க, இப்ப என் பேர அவங்களுக்கு முன்னாடி வெள்ள
வெட்டி கட்டி பதவியில உட்கார போறான், ரொம்பவே சந்தோஷம்யா அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறாங்க. ஒரு பக்கம் ஹீரோட ஜனங்களும் சந்தோஷப்பட, இன்னொரு பக்கம் மேல் ஜாதிக்காரங்க எல்லாம் ஒரு கீழ் ஜாதிக்காரன் வெள்ளை வெட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு போறான் அப்படின்னு ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்படி ஹீரோவும் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வர ஆபீஸ் மூடி இருக்கு. அதை பார்த்துட்டு கிளர்க்கு கால் பண்ணி பாக்குறாரு, ஆனா போன எடுக்கல. அந்த நேரத்துல கிளர்க்கும் குப்புவை பார்த்து ஹீரோ வெள்ளையும் சொல்லுமே பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போறானா அப்படின்னு சொல்ல, அவரும் அவரோட ஆட்களோட பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்து கிளர்க்க கதவை திறக்க சொல்ல, கிளர்க்குமே கதவை திறக்க ஹீரோ ஆசையா அந்த பிரசிடன்ட் சேர்ல உட்கார போறாரு. அந்த நேரத்துல குப்பம் வராத போனை எடுத்து காதுல வச்சு, இது தண்ணி எல்லாம் வாய்க்காலுக்குள்ள போதா, இதோ ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒரு 8 போய் பாத்து வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஹீரோ போனதுமே குப்பம் அந்த பஞ்சாயத்து பிரசிடன்ட் சேர்ல உட்கார்ந்து அவங்க ஆளுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோவும் வெள்ளச்சட்டையும் வேட்டியுமே கழட்டி வச்சுட்டு குப்போட நிலத்துல தண்ணி விட்டுட்டு இருக்காரு. அங்கே கட் பண்ணி ஊரோட நேம் போர்டுல பிரசிடண்டோட பேரை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் ஆபீஸ்ல இருந்து ஆள் அனுப்ப, அவனுமே ஹீரோட பேரை எழுத போக மேல் ஜாதிக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹீரோட பேரை போர்டுல எழுதக்கூடாது அப்படின்னு தகராறு பண்ணிட்டு இருக்க, அங்கே குப்பம் ஹீரோவும் வராங்க. அப்ப குப்பம் ஊர்க்காரங்கள்ட்ட என்ன பிரச்சனை பண்றீங்க, இதெல்லாம் கவர்மெண்ட் ஆர்டர், இதெல்லாம் நம்ம தடுக்க கூடாது, ஹீரோ தான் அந்த ஊரோட பிரசிடண்ட், அவன் பேரை எழுதுறதுல உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்திட்டு ஹீரோட பேரை எழுத சொல்ல, அவனும் ஹீரோட பேரான அம்பேத்குமார் அப்படிங்கறத அழகா எழுதிட்டு போறான். இத கூடவே இருந்து ஹீரோவும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு வேகமா செல்வி கிட்ட போய் நடந்ததை சொல்லி நீ வந்து பாரு அப்படின்னு அங்கே எழுதிட்டு வர, அந்த போர்டுல ஹீரோட பேர் எழுதின அந்த இடத்துல யாரோ மாட்டிச்சாணி அடிச்சு வச்சிருக்காங்க. இத பார்த்த செல்வியும் கண்ணீரோட அதை தொடச்சு விட்டுட்டு, உங்க ஐயா பார்த்த வேலை தானே இது அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, அதுக்கு ஹீரோவும் ஐயா தான் ஊர் மக்களை எதிர்த்து என் பேரை எழுத சொன்னாரு, அவர் எப்படி இப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த பக்கம் கொப்பம் தன்னோட ஆளுங்க கிட்ட போர்டுல பேரை எழுத வேணாம் அப்படின்னு சொன்னா ஹீரோ கேட்டுப்பான், ஆனா கூட இருக்கவங்க ஏதாவது கிளப்பி விட்டுருவாங்க. இந்த புது வீடியோ வர வில்லங்க பிடிச்சவனா இருக்கான், அதான் அந்த போர்டுல பேரை எழுத வச்சு நம்ம ஆளுங்களை விட்டு சாணி அடிக்க வச்சிட்டேன் அப்படி சொல்ல, அதுக்கு கிளர்க்கும் அதெல்லாம் சரி, அடுத்த வாரம் ஆகஸ்ட் 15 வருது, அதுக்கு குடியேற்ற போறது யாருன்னு கேட்க, ஹீரோ தான் ஏத்தணும், இப்பதான் அவன் கையில ஒரு போனை வச்சுக்கிட்டு கண்ட கருமத்தை எடுத்து மீடியால போட்டுறாங்களே, இதுல நான் குடியேத்தனா வீடியோ கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க அப்படி சொல்ல, கிளர்க்கும் ஹீரோக்கு எப்படி குடியேற்றுறது கூட தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். அப்படி ஒரு நாள் நைட்டு ஹீரோவை தூக்கி வளர்த்த அந்த ஆத்தா உடம்பு முடியாம சாக கிடக்க ஒரே உண்ணி கூடி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் ஆத்தா கிட்ட நீ எதுவும் கவலைப்படாத ஆத்தா, சீக்கிரமா சரியாயிடும் அப்படி சொல்ல, நான் ஏப்பா கவலைப்பட போறேன், ஊர் எல்லையில உன் பேரை எழுதிட்டாங்க, அதுதான் எனக்கு பெருமை, மனசு நிறைஞ்சிருச்சுப்பா, அப்படியே நீ குடியேற்றதுமே பாத்துட்டா சந்தோஷமா போயிடுவேன், சும்மாவே எனக்கு நிறைய செய்வேன், இப்ப பிரசிடண்ட் வேற ஆயிட்ட, என்ன நல்லபடியா அடக்கம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல, ஊருக்காரங்களும் அதெல்லாம் நீ கவலைப்படாதா, கல்யாண சாவாட்டம் பிரசிடண்ட் அமக்கல பண்ணிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்தா குடியேற்றத கண்ணால பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால அன்னைக்கு நேற்று ஸ்கூல்ல இருக்கிற கம்பத்துல அவரோட துண்டை கட்டி குடியேற்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ. நாளைக்கு எப்படி பேசணும் அப்படின்னு பேசி பாக்குறாரு, எனக்கு கூட்டத்துல பேசி பழக்கம் இல்ல, அப்பா பேசினா கோச்சிக்காதீங்க, ஒரு தடவை காசை திருடி எங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டேன், அப்ப எங்க அப்பாவும் போதுன்ற மனசுதான் வசதி, வேணுன்ற எண்ணம் தான் வறுமை அப்படின்னு சூடு போட்டு சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்த பாடம் என் நெஞ்சில இன்னும் நிக்குது, அதனால லஞ்சம் ஊழல்னு எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், யாரு காசுக்குமே ஆசைப்பட மாட்டேன், உங்க எல்லாருக்குமே ஒத்தாசையா இருந்து நல்லது பண்ணு அப்படின்னு பேசி பார்க்க, இத பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த செல்வியும் அழகுன்னு கைதட்டி ஹீரோவை பாராட்டுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல குடியேற்றதுக்காக எல்லாருமே வராங்க, அந்த ஆத்தாவுமே தூக்கிட்டு வராங்க. கரெக்டா ஹீரோ குடியேற்ற போகும்போது அந்த கயிறை குப்புமே புடுங்கி எவன் வீடியோ எடுத்தா எனக்கு என்ன, அதுக்காக என் உரிமையை விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லி அவரு குடியை ஏத்துறாரு. இதை பார்த்து செல்வியும் அழகனும் அங்கிருந்து கூச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. ஹீரோட ஜனங்களுக்குமே இது ஏமாத்தமாகுது. அடுத்த நாள் அழகனும் அப்பா குடியேற்றாதனால ஸ்கூல் பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா தான் பசங்க உன்னை கிண்டல் பண்ணுவாங்க, முதல்ல ஸ்கூலுக்கு போ அப்படின்னு அடிச்சு அனுப்பி விடுறாங்க. அப்ப அழகனும் என்னைய மட்டும் அடிக்கிற, குடியேற்றாம இருந்ததுக்காக ஏன் அப்பா அடிக்கல அப்படின்னு கேட்க, அந்த ஆளு வீட்டுக்கு வரட்டும் அடிக்கிறேன், முதுகலும் இல்லாத ஜென்மம் அப்படின்னு சொல்ல, அங்கே கட் பண்ணி அன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுமே அழகன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குழியை தோண்டி அவன் கையில வச்சிருந்த ஒரு விதையை போட்டு குழியை மூடுறான். அந்த இடத்துல ஹீரோவை தூக்கி வளர்த்த அந்த ஆத்தாவுமே செத்து போக, அந்த சாவுக்கு கொப்பும் வந்து மாலையில போட்டு ஹீரோவை பார்த்துட்டு, அன்னைக்கு குடியேற்றதுக்கு அப்புறமா ஆளு ஒரு மாதிரி ஆயிட்ட போல, என் வீட்டு பக்கமே வரல அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் ஆத்தாளுக்கு உடம்பு முடியல அதான் சொல்ல, சரி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு குப்புமே சொல்லிட்டு போக, ஆத்தாவுக்கு எல்லா சடங்குமே செஞ்சுட்டு உடம்பை எரிக்கிறதுக்காக ஹீரோவும் அவரோட ஆட்களோட சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு வர, அந்த இடத்துல மழையும் அதிகமா பெய்ய ஆரம்பிக்குது. உடம்ப மழையில நனைய விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேல் ஜாதிக்காரங்க இருக்கிற அந்த மேரி கிட்ட வர, அதை பார்த்த கிளர்க்கும் அவங்க கூட இருந்த அந்த ஆளுங்களும், என்னடா திமிர்த்து போய் திரியுறீங்களா, எங்க மணிக்கு தூக்கிட்டு வரீங்க, உங்க இடம் எங்க இருக்கு, மழை நின்னதும் அங்கேயே வச்சு எரிங்க, அது வரைக்கும் கொற்ற மழையில வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை பார்த்த ஹீரோட ஆளுங்களும் மழை விடுற மாதிரி தெரியலப்பா, பேசாம அவங்களோட மேடையில எரிச்சிட்டு அவங்க வரதுக்குள்ள சாம்பல் அள்ளில அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் கொஞ்சம் பொறுங்க, நான் போய் பிரசிடண்ட் ஆகிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படி சொல்ல, யோ நீ தான் இப்ப பிரசிடண்ட், அவர்கிட்ட எதுக்கு போய் கேட்கணும் அப்படின்னு ஊர்க்காரங்களை சொல்ல, ஒரு சாவுனால பல சாவு வந்துடக்கூடாது, நான் போய் குப்பையா கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க குப்பு கிட்ட வந்த ஹீரோவும், ஐயா மழை நிக்கவே மாட்டேங்குது, கொஞ்சம் பெரிய மனுஷ பண்ணுங்க, உங்க சுடுகாட்டுல வச்சு எரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு குப்பும் முடியவே முடியாது அப்படி சொல்லி அனுப்பிடுறாரு. அதனால திரும்ப வந்த ஹீரோவும் ஆத்தால எரிக்காம அவங்க சுடுகாட்டிலேயே பள்ளத்தை தோண்டி புதைச்சிட்டு ஒரே ஊர்ல இருந்துகிட்டு சாவுக்கு எரிக்க கூட இறந்துட மாட்டாங்க அப்படின்னு அழுது புலம்புறாரு. அதனால ஹீரோவும் மறுநாளே வீடியோவை பார்த்து நடந்ததை எடுத்து சொல்லி, எங்க ஆளுங்களை இருக்க ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்க, வீடியோவும் அவங்க ஊரோட மேப்பை செக் பண்ணி பார்த்துட்டு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான புறம்போக்குல இருந்து ஒரு 10 சென்ட் நிலத்தை கொடுத்து இதுல உங்களுக்கான சுடுகாட்டை ரெடி பண்ணிடலாம், அப்புறம் அரசாங்கம் கொஞ்சம் பணம் தரும், அதை வச்சு இருக்கிறது புதைக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ தனி சுடுகாடு கிடைச்ச அந்த சந்தோஷத்துல வராரு. அப்படி அடுத்த நாள் அழகனும் அவன் புதைச்ச அந்த காட்டாமனுக்கு வித முளைச்சி வரவும் அதை பார்த்த சந்தோஷத்துல அவங்க அம்மாவை கூப்பிட்டு காட்டுறான். அதே நேரத்துல ஊருக்குள்ள வீடியோ ஆபீசர் சேர்ந்தவங்க ஜேசிபி எடுத்துட்டு வந்து குப்புவோட வயல் நிலத்தை சுத்தம் பண்ண போக, அதை பார்த்த ஹீரோவும் அதை தடுத்து நிறுத்துறாரு. அப்ப அங்கே குப்புவும் வர, அவர்கிட்ட ஆபீசர்ஸும் இது வீடியோ ஆர்டர், ஹீரோ தான் சுடுகாடு வேணும் அப்படின்னு வீடியோ கிட்ட கேட்டிருக்காரு அப்படி சொல்ல, அப்ப ஹீரோவும் நான் புறம்போக்கு இடத்தை தான் கேட்டேன், ஐயாவோட இடத்தை கேட்கலையா அப்படி சொல்ல, இது புறம்போக்கு இடம் தான், உங்க ஐயா தான் ஆக்கிரமிச்சிருக்காரு ஆபீசர்ஸ் சொல்றாங்க. அங்கிருந்த ஆபீசர்ஸ் கூப்பிட்டு குப்புவும் புறம்போக்கு நிலத்தை யார் ஆக்கிரமிச்சாலும் தப்பு தான், 70-80 ஏக்கர் வச்சிருக்க வேணா, இந்த கொஞ்சம் இடத்துக்காக நான் ஆசைப்பட போறேன், பசங்க ஏதோ கவனிக்காம உழுது விவசாயம் பண்ணிட்டாங்க, அது எனக்கு தெரியாம போச்சு, நீங்க தாராளமா உங்க வேலையை பார்க்கலாம், நான் தலை நுழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அதுக்கு ஹீரோவும் நீங்களே ஒத்துக்கிட்டாலும் நான் வயக்கட்டில ஜேசிபி இறக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, கூட இருந்த கிளர்க்கும் ஹீரோவை பார்த்து நல்லா நடிக்கிற, நீயே அதிகாரிகளை வர வைக்கிற மாதிரி வர வைப்பியா, அப்புறம் நீ தடுக்கிற மாதிரி தடுப்பியா அப்படின்னு கேட்க, அங்கிருந்த கொப்பும் கோவமா கிளம்புறாரு. அப்படியே அன்னைக்கு சாயங்காலம் ஹீரோட ஏரியாக்குள்ள வந்த கொப்பும்
கோப்புவும் ஹீரோவையும் ஹீரோட ஜனங்களையும் பார்த்து நான் ஆக்கிரமிப்பு பண்ண இடத்தை காலி பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப நீங்க இருக்கிறதெல்லாம் ஏன் இடம், என் சொத்துல நீங்க இருக்கிறதுமே ஆக்கிரமிப்பு தான். இன்னும் 2 நாள்ல காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அவர் பின்னாடி ஊர் ஜனங்களும் ஐயா 40-50 வருஷமா இங்க தான் இருக்கும், இப்ப திடுதுப்புன்னு வந்து காலி பண்ணுங்கன்னு சொன்னா நாங்க எங்கயா போறது, என்ன பண்றது அப்படின்னு கேட்க அதுக்கு கோப்புவும் இதோ உங்க பிரசிடன்ட் இருக்கார்ல அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் ஐயா நான் வேணும்னு பண்ணலையா நம்புங்க அப்படின்னு சொல்ல வீடியோவை தனியா போய் பாக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சுல அப்படின்னு கோவமா கோப்பும் சொல்ல அதுக்கு ஹீரோவும் பார்த்ததுக்கு என்னையா பண்ணணும் சொல்லுங்கயா அதை பண்றேன் அப்படின்னு சொல்ல பிரசிடன்ட் பதவியை ராஜினாமா பண்ணிடு, நான் கொடுத்த பதவி தான் அது, நீ ராஜினாமா பண்ணா உன் மக்கள் இங்க இருக்கலாம், இல்லனா இந்த இடத்தை விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோப்புமே போறாரு. அடுத்த நாள் அழகனும் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி அவன் வச்சு அந்த காட்டானுக்கு மரத்தை பாக்குறதுக்காக அங்கே வரான். அதே அவனை விட பெருசா வளர்ந்துருக்கவும் அதுகிட்ட போயிட்டு வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு எப்படி நீ இவ்வளவு பெருசான அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அவனை செல்வியும் வாடா நேரமாகுது அப்படி சொல்லி இழுத்துட்டு போறாங்க. அடுத்த நாள் ஹீரோவை கொப்போவோட ஆளுங்களும் வீடியோவை பார்த்து ஹீரோவோட ராஜினாமா லெட்டர் கொடுக்க அதை பார்த்த வீடியோவோ ஹீரோவை பார்த்து உன்னை யாராவது மிரட்டினாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு கொப்பம் நாங்க ஏன் சார் மிரட்ட போறோம், ஹீரோக்கு உடம்பு புள்ள சோறு அதான் வேலை பார்க்க முடியல அப்படின்னு ராஜினாமா பண்றான் அப்படின்னு சொல்ல வீடியோவும் காண்டாகி என் முன்னாடி ஒரு பிரசிடண்ட் அவ இவன் சொல்றீங்களா வெளியில போங்க அப்படின்னு கொப்போட குரூப்பை வெளியில அனுப்பிட்டு ஹீரோவை சேர்ல உட்கார சொல்ல அவருமே சேர்ல உட்காராரு. இதை முறைச்சு பாத்துக்கிட்டே கொப்புமே வெளியில போக இந்த பக்கம் வீடியோவோ ஹீரோ கிட்ட ரிசர்வேஷன் என்னன்னு தெரியுமா, உங்களை மாதிரி ஆளுங்க தலை நிமிர்ந்து நிக்கணும்னு பல பேர் போராடி வாங்கின உரிமை அது, எத்தனை உயிர் அதுக்கு போயிருக்கு தெரியுமா, எனக்கு தெரியும் உங்களை போஸ்ட் பண்ணி தான் ராஜினாமா பண்ண சொல்லிருக்காங்க, அத உங்க வாயால சொல்லுங்க அப்படி சொல்ல ஹீரோ எதுவுமே பேசாம ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு வராரு. அந்த நேரத்துல கொப்போட ஆளுங்களும் அவர்கிட்ட நம்ம ஹீரோட விஷயத்துல கொஞ்சம் அவசரப்பட்டணும்னு தோணுது. கூட இருந்த கிளர்க்கும் ஒப்புக்கிட்ட இந்நேரம் அந்த வீடியோ எல்லாத்தையுமே விசாரிச்சிருப்பான், அவர் ராஜினாமா பண்றானோ இல்லையோ நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளாம இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே வந்து ராஜினாமா கொடுத்துட்டேன் அப்படின்னு நடந்து வீட்டுக்கு போறாரு. அப்ப குப்புவும் ஆட்களோட வண்டியில வந்து ஹீரோவை நிறுத்தி இவனுக்கு பேச்சை கிட்ட உன்னை தப்பா நினைச்சேன், நீ விசுவாசின்னு நிரூபிச்சிட்ட, நான் உன்னை என்னைக்காவது கார்ல ஏறுன்னு சொல்லிருக்கானா இப்ப ஏறுன்னு சொல்ல ஹீரோ நம்பி கார்ல ஏறி உட்காராரு. அப்படி காரு ஊர் எல்லைக்குள்ள வரும்போது குப்புவும் ஹீரோவை பார்த்து அந்த வீடியோ என்ன வெளியில அனுப்பிட்டு உன்னை உட்கார சொல்றேன் நீயும் உட்கார அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்க கூட இருந்த கிளக்கும் ஹீரோவை அடிச்சு காரை விட்டு வெளியில தள்ளி விடுறான். அப்படியே கீழே இறங்கினதும் ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு அடிச்சு அவரோட வீட்டையுமே அடிச்சு உடச்சு அதை தட்டி கேட்க வந்த செல்வியுமே பயங்கரமா அடிக்கிறாங்க. இத ஜனங்களுமே எதிர்த்து கேள்வி கேட்காம கண்ணீரோட பாக்குது. அப்ப குப்புவும் என்ன எதிர்த்து நின்னா இவன் நிலைமை தான் உங்களுக்கும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போக அந்த கலவரத்துல அழகனோட ஆமனுக்கு சரி உடைஞ்சு போனதை கவலையா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே நினைக்கிட்டு கோப்போட அம்மாவும் கோப்பு கிட்ட ஹீரோ பதிலுக்கு உன்னை திருப்பி அடிச்சானா என்னத்துக்கு ஆகுது, இருந்தாலும் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு நின்னா பாரு, அவன் தோத்துட்டான் நீ ஜெயிச்சிட்ட, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடா அப்படின்னு அசிங்கப்படுத்துறாங்க. அங்கே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு அழகன் அவனோட ஆமனுக்கு செடி துளிர் விடுறத பார்த்துட்டு சந்தோஷத்துல ஹீரோ கிட்ட ஓடி வந்து ஆமனுக்கு செடி முளைச்சிச்சுப்பா நாமளும் எங்க பண்ணாலும் பொழைச்சுப்பா அப்படின்னு சொல்றான். அடுத்தத கோப்பும் அவரோட ஆட்களும் நந்தனோட அப்பாவை மிரட்டி நீ தான் அந்த ஊர் சார்பா பிரசிடன்ட்க்கு நிக்கிற அப்படின்னு நாமினேஷன்ல சைன் வாங்குறாங்க. அது கூடவே ராஜினாமா லெட்டர்லயுமே சைன் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ மாதிரி யாருமே முளைச்சிட கூடாதுன்னு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட செல்வியும் ஹீரோவை பார்த்து நீ தான் அடிமை இருந்தா அப்படின்னு பார்த்தா அது கூட சேர்ந்து உன் பொறுப்பையுமே அடிமையாகிட்ட, அதான் என்னால தாங்கிக்கவே முடியல, உன்னை யாரு ராஜினாமா பண்ண சொன்னா, அதனாலதான் இப்ப நந்தனோட அப்பாவை நிறுத்துறாங்க, அந்த ஆளுக்கு 70 வயசு அவருக்கு ஏதாவது ஆச்சு அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு சொல்றாங்க. அடுத்ததா நந்தனோட அப்பாவும் கோப்போட கூட்டத்தோட வந்து நாமினேஷன் பண்ணிட்டு போக கூடவே ஹீரோ வந்து நானும் பிரசிடன்ட்க்கு நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நாமினேஷன் பண்றாரு. இதை பார்த்து கோவமா கோப்போட கூட்டமும் பிடியோட ஆபீஸ்ல இருந்து வெளியில போகுது. அப்பதான் பிடிஓவும் ஹீரோவை பார்த்து உனக்கு உங்க ஜனங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்க எனக்கு ஓட்டு விழனாலும் பரவாயில்ல, ஆனா நந்தனோட அப்பா மாரிமுத்து ஜெயிக்கணும், ஓட்டே இல்லாம மாரிமுத்து ஜெயிச்சாருன்னா அந்த பதவி அவங்க போட்டு பிச்சைன்னு பாப்பாங்க, இதே நான் தோத்து மாரிமுத்து ஜெயிச்சாருன்னா அவரு ஜெயிச்சதா இருக்கும், அதான் சார் அவரை தலை நிமிர வைக்கும் அப்படி சொல்ல அதை கேட்ட வீடியோவும் நீங்க எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்காம இருங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோட நாமினேஷன் வாங்கி வச்சுக்கிறாரு. நாமினேஷன் பண்ண அந்த காண்ட்ல கோப்புவும் அவரோட ஆளுங்களும் ஹீரோட ஜனங்களை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறாங்க. எல்லாருமே ஹீரோட வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவும் என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் தனியா வந்தேன், இப்ப நான் எலெக்ஷன்ல நிக்கிறது நான் ஜெயிக்க இல்ல நீங்களும் ஜெயிக்கலாம், இப்ப என்னாலதான் நீங்க இந்த நிலைமைக்கு வந்தீங்கன்னா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்ல அங்கே கட் பண்ணி இப்ப பிடிஓ ஆபீஸ்ல ஹீரோ எப்படியுமே வாபஸ் வாங்கிடுவாருன்னு கோப்புவும் அவரோட ஆளுங்களும் வெயிட் பண்றாங்க. அந்த நேரத்துல வாபஸ் லெட்டரோட மாரிமுத்துவும் ஹீரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பிடிஓ பார்த்து லெட்டரை கொடுக்க சொல்ல ஆனா பிடிஓவும் நான் லெட்டரை வாங்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அது என்ன சார் நியாயம், அவன் வாபஸ் வாங்குறேன் அப்படி சொல்றான்ல, லெட்டரை வாங்கி சீல் வச்சு அனுப்பி விடுங்க சார் அப்படின்னு சொல்ல வீடியோவும் அந்த லெட்டரை வாங்கி சீல் வைக்க போக அந்த நேரத்துல வெளியில வந்த கோப்புவும் அவரோட ஆளுகளும் நம்மளை எதிர்த்து எவனாவது இருக்க முடியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க கூட்டத்துல இருந்த ஒருத்தன் கோப்புவை பார்த்து நீங்க அரசியல் சாணக்கிய என்ன அப்படின்னு சொல்ல அந்த பக்கமா போன அசிஸ்டன்டும் நடந்தது என்னன்னு தெரியாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட ரூம்ல ஹீரோ கொடுத்த அந்த வாபஸ் லெட்டர் அவரோடதே இல்ல மாரிமுத்தோடது, அண்ணன் போஸ்ட்ல இப்ப ஹீரோ தான் அந்த ஊரோட பிரசிடன்ட் சொல்ல கோப்போட டீமே வாயை பொளக்குறாங்க. அங்கே கட் பண்ணி உப்புலிங்கம் ஊரை நாசம் பண்ணனால ஜனங்களும் ஹீரோ கிட்ட வந்து அழுவ அவரும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நீ இதுக்கு வாபஸ் வாங்கணும், என் புருஷன் வாங்கட்டும், அவங்க பதவிக்காக பெத்த பிள்ளையை பறி கொடுத்தவனா நான் சொல்றேன் நீ தான் பிரசிடன்ட் ஆகணும் அப்படின்னு நந்தனோட அம்மாவும் சொல்ல அப்ப ஊர்ஜனமோ ஹீரோ பார்த்து ஆமையா அவங்க படுத்தின பாட்டுக்கு நீ தான் பிரசிடன்ட் ஆகணும் அப்படி சொல்றாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப வீடியோ கிட்ட ஹீரோவும் ஆளுறதுக்கு தான் அதிகாரம் தேவைன்னு நினைச்சோம், ஆனா இப்பதான் சார் தெரியுது இங்க வாழ்றதுக்கு அதிகாரம் தேவைன்னு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட வீடியோவும் எழுந்து நின்று ஹீரோ பாராட்டாரு. அப்படி ஹீரோ பிரசிடன்ட் வெளியில வர கிளர்க்கும் இனிமே உங்க கூட எனக்கு என்ன வேலை அப்படின்னு கோப்போட டீமை கழட்டி விட்டுட்டு ஹீரோ கிட்ட வந்து வேலையை பாக்குறான். அப்படி ஹீரோவும் பிரசிடன்ட் சேர்ல உட்காந்து தன்னோட முத கையெழுத்து போட அவரோட வாய்ஸ் ஓவர்ல அதிகாரத்துக்கு வா அதுதான் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்தாலும் நிறைய பேரால நிமிர கூட முடியல, சினிமால வேணா ஜெயிக்கலாம் ஆனா நிஜத்துல ஜெயிக்க முடியாது, நடக்க ஒடுக்க முடியல போற கஷ்டத்தை காட்டி அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே गाइस, படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் தட்டிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस. Do you want